ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ஜாம்பி ஸ்பிரிங் பிரேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ஜாம்பி மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, 3 சின்ன பசங்க, ஒரு சின்ன பொண்ணு எல்லாரும் சேர்ந்து காலேஜ் வெக்கேஷன் என்ஜாய் பண்றதுக்காக ஒரு தீவுக்கு ட்ரிப் போறாங்க. அப்போ அங்க திடீர்னு ஜாம்பி வைரஸ் பரவ ஆரம்பிக்குது. கடைசியில எல்லாரும் அங்க இருந்து தப்பிக்கிறாங்களா இல்ல அங்கேயே மாட்டிக்கிட்டு இறந்து போறாங்களா அப்படின்றது தான் இந்த மூவியோட கதையே. இது ஒரு 18+ மூவி அப்படின்றதால தனியா போய் பாருங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. நான் தான் உங்கள் இனிய நண்பன் ஸ்ரீனா. இது உங்கள் எஸ்எஃப்எம்சி. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அழகான தீவை காமிக்கிறாங்க. அங்க பீச்ல மக்கள் எல்லாரும் செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சொகுசு கப்பலை காமிக்கிறாங்க. அதுக்குள்ள ஒருத்தன் ஒரு ஆளை கட்டி போட்டுட்டு அவனை திட்டிட்டு இருக்கான். இவன் தான் இந்த படத்தோட வில்லனும் கூட. வில்லன் அந்த ஆளை பார்த்து, எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், என்னை ஏமாத்திட்ட பாத்தியா? அதனாலதான் நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுத்து சுடுறான். ஆனா அது சுடல. ஏன்னா அது ஒரு கன்னே கிடையாது, அது ஒரு லைட்டர். இதை பார்த்து சிரிச்ச அந்த வில்லன், என்னோட ஸ்டைல் இது கிடையாதுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு டோரை திறக்கிறான். அதுல இருந்து ஜாம்பி ஒண்ணு வெளியே வருது. அந்த ஜாம்பி யாருன்னா, அங்க கட்டி போட்டு வச்சிருக்க ஆளோட லவர். ஆமாங்க, இவங்க ஒரு கே. கடைசியில அவனோட லவராலே இவன் கடிப்பட்டு செத்து போயிடுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி 3 பசங்களை காமிக்கிறாங்க. இதுல இவன் பேரு அலெக்ஸ். இந்த டீம்ல இவன் கொஞ்சம் ஸ்மார்ட்டான பையன். இதோ இவன் இருக்கானே இந்த குண்டு பைப்ல, இவன் பேரு ஜேம்ஸ். இவன் ஒரு மோசமான ஆளு. எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க நினைப்பாவே இருப்பான். இப்ப கூட அவன் போற ஐலாண்ட்ல இருக்க பொண்ணுங்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கான். இன்னொருத்தன் பேரு ஆஸ். இவன் ஒரு பயந்தாங்குழி. எப்ப பார்த்தாலும் எதனா நோய் வந்துடும், வைரஸ் தாக்கிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸை தவிர வேற யாருக்கிட்டையும் அவ்வளவா வச்சுக்க மாட்டான். இப்ப கூட அவங்க போற அந்த தீவுல ஜாம்பி வைரஸ் இருக்கிறதாகவும் அங்க போனா நம்மளுக்கும் பரவிடும் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்பதான் அங்க ஒரு பொண்ணு வரா. இவ பேரு எலி. இவளை பார்த்த உடனே அந்த ஜேம்ஸும் ஆஸும் முகத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா இவ பேச ஆரம்பிச்சாலே அட்வைஸ் பண்ணி சாகடிச்சிருவா. அதனாலதான். அது மட்டும் இல்லாம இவ அலெக்ஸோட முன்னாள் காதலி. எலியை பார்த்த ஜேம்ஸ், என்ன எலி இந்த பக்கம் திடீர்னு வந்திருக்க, எங்களை வழி அனுப்ப வந்தியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அலெக்ஸ், இல்ல ஜேம்ஸ், அவன் நம்ம கூட தான் ட்ரிப்புக்கு வரா அப்படின்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறான். இவ வந்தா ஜாலி ட்ரிப்பா இருக்காதுடா, இவ அட்வைஸ் பண்ணி சாகடிப்பாடா அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் ஆஸும் கதறானுங்க. அப்படியே அந்த தீவுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ அவங்க ரூம் டாக்ஸில போயிட்டு இருக்கும்போது அந்த டாக்ஸி டிரைவர் ஜாம்பி வைரஸ் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஜேம்ஸ், நான் எல்லாம் ஜாம்பி சும்மா வச்சு செய்வேன், நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு ஒரு மார்க்கமா சொல்றான். அவன் பேசுற பேச்சு சரியில்லை. அப்படியே அவங்க தங்குற ரூமுக்கு வராங்க. அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் அவங்கள பார்த்து, உங்களுக்கு எதனா போதைப் பொருள் வேணுமா? என்கிட்ட அது நிறையவே இருக்கு, அதுவும் இல்லாம இந்த தீவுல இதுதான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல, அப்போ எலி மட்டும் அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், அதுவும் இல்லாம அந்த பழக்கம் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றான். ஆனா நம்ம தாமஸ் இருக்கான் பாருங்க, அவன் மட்டும் என்னது வேணாவா, உனக்கு வேணும்னா வேணாம்னு சொல்லு, எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இவங்களை இறக்கி விட்டுட்டு டிரைவர் கிளம்பிட இவங்க அந்த ரூமுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஜேம்ஸ் மட்டும் பின்னாடி இருக்க ஸ்விம்மிங் பூல்ல போய் எகிரி குதிக்கிறான். எதுக்கிட அவன் தேவையில்லாம இப்படி பண்றான்னு பார்த்தா அங்க 2 பொண்ணுங்க சன்பாத் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. அவங்க மேல தண்ணி தெளிக்க தான் இவன் அப்படி பண்ணிருக்கான். அதுல ஒரு பொண்ணு அலெக்ஸோட அக்கா பொண்ணு. இவன் பண்ணதை பார்த்து செம்ம கடுப்பாகி அவனை செம்ம திட்டி விட்டுறான். ஆனா இதை பத்தி எல்லாம் அவன் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. அந்த சீனை கட் பண்ணி வில்லனை காமிக்கிறாங்க. அவன் அந்த பையனை ஜாம்பியா மாத்தினதை அவன் கூட வேலை செய்யற பொண்ணு பார்த்துட்டு வில்லனை செம்ம கத்துறான். ஏன் இப்படி பண்ணீங்க, இதெல்லாம் நமக்கு செம்ம பிரச்சனை வரப்போது பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ வில்லன் ஒரு பயங்கரமான விஷயத்த அவகிட்ட சொல்றான். இதுக்கே ஃபீல் பண்றியே, நான் இங்கிலாந்துல இருந்து ஒரு புது வகையான ஜாம்பியை கள்ள மார்க்கெட்ல வேலை செய்யற ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனா அந்த முட்டா பையன் என்ன பண்ணிருக்கானா, அந்த ஜாம்பியை தனி பிளைட்ல கூட்டிட்டு வராம பேசஞ்சர் பிளைட்ல கூட்டிட்டு வந்திருக்கான். ஏதோ ஆக்சிடென்ட்ல அந்த ஜாம்பி அங்க இருக்கிறவங்களை கடிச்சு விட அந்த பிளைட்ல இருந்து மொத்த பேரும் ஜாம்பியா மாறிடுறாங்க. அதனால வரும்போது அந்த பிளைட் கடல்ல விழுந்து முழுகிடுச்சு. இதுல என்ன ஒண்ணு, அந்த ஜாம்பிகளுக்கு மட்டும் நீச்சல் அடிக்க தெரிஞ்சது, நம்ம தீவே காலி அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி கடலை காமிக்கிறாங்க. அந்த ஆளோட வாய் நாரவாயா இருக்கும் போல. அந்த ஆளு சொன்ன மாதிரியே ஜாம்பிங்க நீச்சல் அடிச்சுட்டு அங்க வந்துருதுங்க. மறுபடியும் ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. அங்க அலெக்ஸ் அந்த எலி குளிக்கிறத வாயை பொழுது பாத்துக்கிட்டு இருக்கான். இவ இப்படி பாக்குறத பார்த்த எலி, டேய் என்னடா பாக்குற, ஒரு பொண்ணு குளிக்கிறத இப்படி வேடிக்கை பாக்குறேன்னு கண்டமணி திட்டிட்டு போயிடுறா. அப்படியே ரூம்குள்ள பார்த்தா அன்னைக்கு பார்ட்டிக்கு போக ரெடி ஆகுறாங்க பசங்க எல்லாரும். ஸ்விம்மிங் பூல்ல ரெஸ்ட் எடுக்கிற அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு, டேய் பாருக்கு போனோமா வந்தோமா இருக்கணும், எதனா பொண்ணு பின்னா சுத்திட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறான். அங்க பார்ல இவனுக்கு எல்லாம் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வில்லனோட அசிஸ்டன்ட் வரா. வந்தவ, உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு பார்ட்டி பண்ணணும்னு ஆசையா இருந்தா எங்க ஹோட்டலுக்கு வாங்கன்னு அவ கொண்டு வந்த நோட்டீஸ் பேப்பரை தூக்கி போட்டுட்டு, வந்தா வாங்க வரலன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வேண்டா வெறுப்பா சொல்லிட்டு போறான். அந்த வில்லன் திட்டினதால செம்ம கடுப்புல இருக்கா போல. மறுபடியும் அக்காவை காமிக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்களும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் பசங்களை காமிக்கிறாங்க. அவனுங்க அந்த கலர் முடி அக்கா சொன்ன மாதிரி வில்லனோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்க போனா அந்த படுபாவி பசங்க உண்மையிலே ஒரு ஜாம்பியை கட்டி போட்டு டான்ஸரை வச்சிருக்கானுங்க. இதை பார்த்து பசங்க பயப்பட, அப்போ அங்க வந்து வில்லன், பசங்களா அந்த ஜாம்பியால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அதுக்கு நாங்க அதிக அளவு மயக்க மருந்து கொடுத்துருக்கோம், அதனால பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் எங்கேயோ கூட்டிட்டு போறான். அப்போ அலெக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் எலி யார் கூடவே ஜாலியா பேசிட்டு இருக்கா. அவரோட புது பாய் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பசங்களை காமிக்கிறாங்க. அங்க பார்ட்டியில ஒரு ஜாம்பியை கூட்டிட்டு வந்து அதோட கை காலை கட் பண்ணி அதை ஒரு ஜாலியான விஷயம்னு பண்ணிட்டு இருக்கானுங்க அந்த லூசு பசங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஜாம்பிக்கு வெறியாகி அங்க இருக்கிறவங்களை கடிக்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், எல்லாரும் அலறி
என்ட்ரி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுல அலெக்ஸ் தாமஸும் தப்பிச்சு வந்துட அந்த ஆஸ் மட்டும் அங்கேயே விட்டுட்டு வந்துடுறானுங்க. அலெக்ஸ் உடனே ஒரு கால் பண்றான். அவன் அக்காவுக்கு தான் கால் பண்றான்னு பார்த்தா எலிக்கு கால் பண்றான். ஆனா எலி போன் எடுக்கல. இந்த முறை ஆஸ்க்கு கால் பண்றான். அவன் ஒரு ரூம்ல நல்லா தூங்குறதுனால அந்த போனை எடுக்கல. உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம எலி இருக்க ரூமுக்கு கிளம்பி போறான். அப்படியே கட் பண்ணி ரூமை காமிக்கிறாங்க. அங்க அக்கா கறி தனியா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்கும்போது அங்கேயும் ஜாம்பிங்க வந்துடுதுங்க. அதுங்க அக்காவை கடிக்க முயற்சி பண்ணுதுங்க. அப்போ அங்க தப்பிச்சா அக்கா ஒரு கொடையை எடுத்துட்டு வந்து அந்த ஜாம்பி வாயிலே குத்தி காலி பண்ணிடுறா. அப்படியே பசங்களை காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல இருந்து தப்பிச்சு போலாம்னு பார்த்தா அந்த 2 பசங்க போற வழியும் ஜாம்பிங்க வர ஆரம்பிக்குதுங்க. அங்க வழி இல்லாதனால வேற எதனா வழி இருக்கான்னு தேடி போறாங்க. அப்படி போகும்போது குறுக்குல ஒரு ஜாம்பி வந்துருது. அது கூட அலெக்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்க இந்த ஜேம்ஸ் அலெக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அந்த நேரத்துல பசி எடுத்துன்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். எப்படி அங்க இருந்து தப்பிச்சு ஹோட்டலுக்கு வந்துட்டு எலியை தேடி போறான் அலெக்ஸ். ஆனா எலி அங்க இன்னொரு பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத பார்த்து மனசுடைஞ்சு போயிடுறான். இந்த தீவு முழுக்க ஜாம்பிங்களா இருக்குங்க. அந்த ஜாம்பிங்களால உனக்கு எதனா ஆகிட போது நான் பதறி போய் வந்தா நீ இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றான். இவங்க வந்ததை பார்த்து அந்த ஆளு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்போ தாமஸ் மட்டும் அவனை பார்த்து வெளியே போகாத, ஊர் முழுக்க ஒரு ஜாம்பிங்களா இருக்குன்னு சொல்ல அவன் பிச்சை கேட்காம இவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். சரி அவன் போனா போறான். ஆஸ் இங்க வந்தானு கேட்க அவங்க வரலையே, வேணும்னா அவனுக்கு போன் பண்ணி பாருங்கன்னு எலி சொல்றான். இந்த தடவை தாமஸ் கால் பண்ண பார்த்தா அவன் பாத்ரூம் தூங்கிட்டு இருக்கான். போன் ரிங்க கேட்டு இவன் எழுந்து பண்ண பார்த்தா அந்த ஜாம்பிங்க தான் அந்த சவுண்ட் கேட்டு அவனை கடிக்க வருதுங்க. இதுல அவனோட ஃபேண்ட்டை சேர்த்து அவனோட போனையும் வலிச்சிட்டு போயிடுதுங்க. இவன் போன் எடுக்காதனால ஒரு வாய்ஸ் மெயில் மட்டும் போட்டுட்டு விட்டுறான் தாமஸ். அப்போ அந்த எலியோட ஆளு கத்துற சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அவனையும் ஜாம்பி ஒன்று கையில கடிச்சு விட்டுருதுங்க. இதை பார்த்து அலெக்ஸ் உடனே அவனுக்கு தொற்று பரவிடுச்சு. அதனால அவனை அடிச்சு காலி பண்ணணும்னு சொல்ல அதுக்கு அங்க இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க, மத்தது அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணா போகல. அதனால இன்னொரு முடிவு எடுக்கிறாங்க. அவன் ஜாம்பியா மாறுறதுக்குள்ள அவனோட கையை வெட்டிட்டான், அவனை காப்பாத்திடலாம்னு சொல்ல இதை கேட்டவன் பயத்துல அலற ஆரம்பிக்கிறான். உடனே அங்க இருக்கவங்க இங்க பார்ப்ப தம்பி, நீ மட்டும் கையை வெட்டிக்க ஒத்துக்கல, நீ ஜாம்பியா மாட்ட பிறகு உன் தலையை வெட்டிடும் பாத்துக்க அப்படின்னு சொல்ல இவனும் பயத்துல வேற வழி இல்லாம கையை வெட்டிக்க ஓகேன்னு சொல்றான். சரி இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போதான் ஜேம்ஸுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே அவன் அந்த டாக்ஸி டிரைவருக்கு கால் பண்ணி அவங்கள காப்பாத்த சொல்லுறான். ஆனா அதுக்கு அவனும் இங்க பார்ப்ப தம்பி, என்னை சுத்தியுமே நிறைய ஜாம்பிங்க இருக்கு, அதனால என்னால அவ்வளவு ரிஸ்க் எடுத்துலாம் அங்க வர முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்போ டக்குன்னு போனை வாங்கி பேசுற அக்காவோட ஃப்ரெண்டு, ஹாய் ப்ரோ, இவங்க கூட சேர்ந்துட்டு நாங்க 3 பொண்ணுங்களும் மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல பொண்ணோட குரலை கேட்ட உடனே டிரைவர் அவங்களை காப்பாத்த ஓகேன்னு சொல்லிடுறான். இதை பார்த்து ஜேம்ஸ் செம்ம கடுப்பாயிடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஆசை காமிக்கிறாங்க. அவன் எப்படியோ பாத்ரூம்ல இருக்கிற ஜாம்பிங்க எல்லாம் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வெளியே வரான். வந்தவன் அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக ஒரு ரூம் கதவை திறக்கிறான். அங்க பார்த்தா அந்த வில்லனோட அசிஸ்டன்ட்டை யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளை இவன் காப்பாத்திட்டு அங்க இருந்து தப்பிக்கலாம்னு பார்த்தா அப்போ கரெக்டா வில்லன் வரான். அவனை பார்த்து அசிஸ்டன்ட் டக்குன்னு அவன் முன்னாடி கண்ணை எடுத்து அவனை சுடுறான். ஆனா அதுதான் பொம்பு துப்பாக்கில, அது இவளுக்கு தெரியாது. அதுல இருந்து நெருப்பு தான் வருது, குண்டு வரல. இதை பார்த்து சிரிச்சவன் அவனோட உண்மையான கன் எடுத்து சுட பார்க்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா அங்க வந்த அந்த லவர் ஜாம்பி அவனை கடிச்சிடுது. அப்படியே அங்க கட் பண்ணி ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. அங்க எலியோட ஆளு ஜாம்பியா மாறானா இல்லையான்னு எல்லாரும் நைட்டு ஃபுல்லா தூங்காம விடிய பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் வித்தியாசமா உருன்னு சவுண்ட் கொடுக்க என்னன்னு எலி போய் பார்க்க போறான். அப்படி போனவளை தடுத்து அலெக்ஸ், நீ போகாத, நான் போறேன், ஏன்னா இது வரைக்கும் நான் 2 ஜாம்பியில கொண்டு இருக்கேன், அதனால இது எல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாதுன்னு அவகிட்ட சீனா போடுறான். இதை பார்த்த எலி, டே தயவு செஞ்சு ஹீரோ மாதிரி பண்ணாதரா, அது உனக்கு செட் ஆகலன்னு அவ கடுப்பாக்கி விட்டுறா. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு பல்ஸ் இருக்கான்னு அலெக்ஸ் போய் கையை பிடிச்சு பாக்குறான். டக்குன்னு வந்து போனான். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. பார்த்தா அவன் உண்மையிலேயே ஜாம்பியா மாறிட்டான். அவன் அலெக்ஸ் கீழே தள்ளி கடிக்க ட்ரை பண்ண எலி டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அந்த ஜாம்பியோட மண்டையில குத்தி சாகடிச்சிடறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் வெளியே ஒரு கன் சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த டிரைவர் தான் அங்க வந்திருக்கான். டிரைவர் வந்த உடனே நேற்று போன்ல பேசின அந்த பொண்ணை தான் ஃபர்ஸ்ட் தேடுறான். தேடிக்கிட்டு அவன் மாடிக்கு போக கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இவன் கத்துற சவுண்ட் கேக்குது. என்ன ஆச்சுன்னு போய் பாக்குறாங்க. பார்த்தாங்க அலெக்ஸோட அக்காவும் ஜாம்பியா மாறி அந்த டிரைவரை போட்டு தள்ளிட்டா. தன்னுடைய அக்காவும் ஜாம்பியா மாறினதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான் அலெக்ஸ். சரி இனிமே ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு டிரைவரோட வண்டியை எடுத்துட்டு போலான்னு பார்த்தா வண்டியோட கீ அந்த டிரைவர் கிட்ட இருக்கு. வேற வழி இல்லாம அந்த அக்காக்காரி சுட்டுட்டு கார் சாவியை எடுத்துக்கிட்டு வெளியே போறாங்க. அங்க போனா வண்டி கிட்ட ஃபுல்லா வெறும் ஜாம்பிகளா இருக்கு. இதை பார்த்த ஜேம்ஸ், எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட கன் இருக்கு, அதை வச்சு நான் இதுங்க எல்லாத்தையும் அழிச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவான் பாருங்க. கன் எடுத்து ஜாம்பியை சுடுவான்னு பார்த்தா அந்த பைத்தியக்காரன் அங்க நிக்கிற வண்டியோட பெட்ரோல் டேங்க சுடுவானா. அவ்வளவுதான், வண்டி அங்கேயும் வெடிச்சு செதறி போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றது தெரியாம எல்லாரும் முயற்சிட்டு இருக்க. அப்போதான் அங்க கரெக்டா ஒரு கார் வந்து நிக்குது. பார்த்தா அதுக்குள்ள இருந்து நம்ம ஆஸ் சும்மா கோட்லாம் போட்டுக்கிட்டு கெத்தா வந்து இறங்குறான். உடனே எல்லாரும் கார்ல போய் ஏறிக்கிறாங்க. அப்ப ஆஸ் ஒரு விஷயத்த சொல்றான். இங்க பாருங்க கைஸ், நம்ம இங்க இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. அது என்னன்னா நம்ம எல்லாரும் பீச்ல இருக்க இந்த வில்லனோட போட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அங்க இருந்து பீச்சுக்கு போறாங்க. அங்க போனா பீச் முழுக்க ஒரு ஜாம்பிங்களா இருக்கு. கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சு எல்லாரும் இங்க இப்படியே நின்னுக்கிட்டு இருந்தாலும் தான் போறோம், கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்ணி பாத்துருவோமேனு ஒன்னா சேர்ந்து ஜாம்பி மொத்தத்தை அடிச்சு பறக்க விடுறாங்க. எப்படியோ எல்லா ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சவங்க அங்க இருக்க சின்ன போட்டை எடுத்துக்கிட்டு பெரிய போட்ல ஏற முடிவு பண்றாங்க. ஆனா அப்போன்னு பார்த்து எல்லாரும் போட்ல ஏறும்போது ஜேம்ஸ் மட்டும் ஏற மாட்டேன்னு சொல்லிடுறான். ஏன்னு பார்த்தா ஜாம்பியும் கூட சண்டை போடும்போது அதுல ஒண்ணு இவனை கடிச்சு வச்சுச்சு போல, அதனாலதான் இவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே அவனை விட்டுட்டு அவங்க மட்டும் தப்பிச்சு போயிடுறாங்க.
போயிடுறாங்க. ஜேம்ஸ் மறுபடியும் தீவுக்குள்ள போறான். சாக தான் போறோமே, கடைசி ஒரு தடவை சரக்கு அடிச்சுட்டு போலாம்னு போறான். அங்க போனா அங்க ஒருத்தன் ஆளே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ ஆத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவன் இவ்வளவு சாமிக்கு மத்தியிலும் ஜூஸ் போட்டுட்டு இருக்கான். அவன் கிட்ட போய் இவன் பேச்சு கொடுக்குறான். அவனையும் அப்பதான் சாமியை கடிச்சிட்டு போயிருக்கான். இப்படி இதை பத்தி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஜேம்ஸ் பார்த்து உன்னை எப்படி ஜாம்பி கடிச்சது அப்படின்னு அந்த ஜூஸ் கடைக்காரர் கேட்க, எந்த ஜாம்பி என்ன கடிக்கல, அது கூட சண்டை போடும்போது அதோட எச்சையம் வாய்க்குள்ள போயிடுச்சு, அதனாலதான் நானும் ஜாம்பியம் ஆயிடுவேன்னு நினைச்சு இங்கேயே இருந்துட்டேன்னு சொல்றான். இதை கேட்ட அவரு, அட முட்டா பையில, ஜாம்பியை கடிச்சாதான்டா வைரஸ் வரும், இப்படி எச்சப்பட்டு எல்லாம் பரவாதுன்னு சொல்ல, இதை கேட்டும் ஐயோ இது தெரியாம போச்சுன்னு அவனோட ஃப்ரெண்டுகளை தேடி போறான். ஆனா அவனோட கெட்ட நேரம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அங்க இல்ல, எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அவனோட கதையும் அங்கேயும் முடிஞ்சிடுது. அதோட படத்தையும் முடிச்சிடுறாங்க. இதோட இன்னொரு மூவில நம்ம சந்திப்போம் மக்களே. நன்றி.